ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஸோ இன்றைக்கி ரொம்ப சூப்பரான வீடியோ பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 27 மினிட்ஸ் போகுது. நிறைய விஷயங்கள், மனசில் பட்ட விஷயங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் என் வரலையும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விவான் குட்டி வந்து வீட்டுக்குள்ளே எச்சை துப்பிட்டு அதை எச்சை காலையில் மிதிச்சிட்டு அப்புறம் அவரே தொடச்சிடுறாரு. ஸோ புதுசாக இப்போ கற்றுட்ருக்கான் இந்த மாதிரி எச்சை துப்புறது. அப்புறம் நாங்கள் அதை சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டோம். அவன் காலையில் பட்டுச்சுன்ட்டு அவனே டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிக்கிறான். ஸோ அந்த வரையும் சந்தோஷம். குழந்தை அவன் பண்ண அழுக்கு அவனே தொடச்சிக்கிறானே, க்ளீன் பண்ணுறானே அப்படின்னு நினைக்கிறப்போ அது ஒரு விதமான ஒரு சந்தோஷம் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் புதுசாக வந்து இந்த மாதிரி ஹேபிட்ஸ் வரப்போ நம்மளுக்கு பக்கியன் தூக்கி வரையில் போடுது அப்படின்னு சொல்லி புரிய வச்சு அதை ஸ்டாப் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டு வேலைகள்லாம் ரொம்ப வந்து இஷ்டப்பட்டு செய்கிறேன். இப்போ மாப்பிங் பண்ணுறது, துணியை காயப்படுதெல்லாம். ஸோ நம்மளுக்கு வந்து கூட ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவரும் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. நாங்களும் விட்டுட்டோம், சரி குழந்தை வந்து ஏதோ விளையாட்டுக்கு பண்ணிகிட்ருக்கா அப்படின்ட்டு. பட் அப்புறம் பார்த்திங்கன்னா சீரியஸாகவே நான் வந்து வீடு மாப் பண்ண எப்படி கீழே திங்ஸ்லாம் எடுத்து மேலே வச்சுட்டு மாப் பண்ணணும் அதே மாதிரி பண்ணுறான். குழந்தைங்க நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பேசுகிறது மட்டும் கேட்கறது கிடையாது, நம்மளோட வேலைகளையும் அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க, நம்ம பிஹேவியர் அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க மேலே நம்ம எப்படி நடந்துக்கிறோன்னு பொறுத்து தான் அவங்களோட அந்த அடுத்த கட்ட வளர்ச்சியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இவன் கூட அந்த ரூம்ல வேமா, அந்த ரூம்ல வே. Devan, the body scratch for it. Devan. Okay. எப்படி வைக்கணும்? வெரி குட், வெரி குட், வெரி குட். கிளாப் கிளாப் கிளாப். அப்பா சொல்ல போறியா? சொல்லு. கூட வச்சுட்டானுங்களா? ரெடி, 1 2 3. யாரு? விவானுக்கு இந்த ரைடான் கார் ரொம்ப பிடிக்குங்க. இது கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு 1 இயராக யூஸ் பண்ணிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். நல்லா சூப்பராக கன்வீனியன்ட் ஆகிடுச்சு அவனுக்கு. அதுக்கு முன்னாடி வந்து அவனுக்கு அந்த போலீஸ் சைரன் நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இது அமேசானில் தான் வாங்கினது. ஸோ அவனுக்கு போலீஸ் கார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால இந்த சைரன் மட்டும் நான் வாங்கி அவனோட அந்த காரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த கார் பார்த்திங்கன்னா லவ்லா பிராண்டோட ரைடான் கார். ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து இந்த மாதிரி தள்ளிக்கிட்டு போக தெரியல. பட் போக பார்த்திங்கன்னா எல்லா ரூமுக்குமே அவன் அதில் தான் ட்ராவல் பண்ணுறான். ஒரு ரூம்லேருந்து ஒரு ரூம் போகிறதுக்கு. அண்ட் குழந்தையோட லெக்ஸுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும் அது. ஸோ குழந்தைங்க ஊனி அதை வந்து ஓட்டுறதுனால அவங்களுக்கு காலுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அதே மாதிரி அவங்க மோட்டார் ஸ்கில்ஸும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதுலேயே சவுண்டெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. ஸோ பாருங்கள் எவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பண்ணி நல்லா சூப்பராக ட்ரிஃப்டில் அடிக்கிறான். அடுத்தது என்னென்னா அவனுக்கு பிடிச்ச மாதிரி அதை நான் வந்து கொஞ்சம் மாற்றிருக்கேன். ஸோ அவனுக்கு அந்த போலீஸ் சைரன் ரொம்ப பிடிக்குன்றதுனால தனியாக வாங்கி செட் பண்ணி நம்ம வந்து ரொம்ப ஃபன்னாக்கியிருக்கோம் அதை. உங்கள் கிட்ஸ்க்கும் இந்த ரைடான் கார் வாங்கணும் அப்படின்னா அதோட பையிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த அந்த கார் வந்து உங்களுக்கு அமேசான்லேயே இருக்குது, அதே மாதிரி லவ்லா வெப்சைட்லேயே இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். வா இங்கே வா, ஓட்டினா வா. ஆமா காலா. திருப்பிக்கோ, ஏஞ்சுக்கப்போ. இதுக்குள்ளே என்ன இருக்கு? என்ன வச்சிருக்க காருக்குள்ளே? ஏஞ்சி காட்டு, ஏஞ்சி காட்டு. என்ன வச்சிருக்க? என்ன இருக்கு? ஒன்றும் இல்லையா? போட்டியா? எப்படி போடுவாங்க இதை? உட்கார்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ராடக்ட் ஒன்று அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதுதான் அகரோ ஆல்ஃபா ரோபோட் வேக்யூம் கிளீனர். ஸோ என்னோட பல நாள் ஆசை இந்த ஒரு ரோபோட் வேக்யூம் கிளீனர் வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது நிறைவேறி இருக்குது. நம்மளுக்கு வந்து வீட்டில் ஹெல்ப்புக்கு அக்கா வந்தாலும் வீக்லி ஒன்ஸ் அவங்க வரமாட்டாங்க. அந்த டைமில் விவான் வச்சுட்டு எனக்கு வீட்டு வேலை பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுலேயும் மெயினாக பார்த்திங்கன்னா வீடை பெருக்கி துடைக்கிறது பெரிய பெரிய ஹெக்டிக்கான ஜாப் எனக்கு. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இன்றைக்கி வாங்கியிருக்கோம் அகரோ பிராண்டோட இந்த ஒரு ரோபோட் வேக்யூம் கிளீனர். இது வந்து நீங்கள் ட்ரை வேக்யூம் பண்ணிக்கலாம், அதே மாதிரி வெட் மாப்பும் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக் கிளீனிங் அப் டு 3200 PS சக்ஷன் பவர் இருக்குது, ஸ்ட்ராங்கான சக்ஷன் பவர் இருக்குது, ரீசார்ஜபிள் அண்ட் இதில் ஆப் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். லிடார் நேவிகேஷன் இருக்குது, ஆப் டு க்ளீன் ஹார்ட் ஃப்ளோர் அண்ட் கார்பெட். ரொம்ப சூப்பராக வேலை செய்யுதுங்க, செம்மையாக இருக்குது. ஒரு சின்ன பவுச்சில் மேனுவல், அப்புறம் பார்த்திங்கன்னா அது எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு QR கோடும் கொடுத்துட்டாங்க. அது மாதிரி சின்ன ப்ரஷ்ஷும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதெல்லாம் மெயின் யூனிட். பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ வந்து ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நம்ம கை கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. இதில் என்னென்ன ஃபிட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெயின் யூனிட் வெளில எடுத்து அதை ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து மாப் பண்ணுறதுக்கான ஒரு பேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது 2 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து அட்டாச்மெண்ட்டோட, இன்னொன்று வந்து தனியாக ரீஃபில் மாதிரி கொடுத்துருக்காங்க. மாப் பண்ணுறப்ப தேவைப்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ப்ரஷஸ். இந்த ப்ரஷஸ் யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ஃபுல்லாகவே வீடை வந்து அது ட்ரை வேக்யூம் பண்ணும். அதுமாதிரி குட்டி குட்டியாக நம்ம வரக்கூடிய முடி டஸ்ட் எல்லாத்தையும் சக் பண்ணிக்கும். இது வந்து ஹெப்பா ஃபில்டர். இது நம்மளுக்கு தனியாக ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒல்லியாக ஒன்று செட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சார்ஜிங் டாக் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் சார்ஜ் கேபிள் கனெக்ட் பண்ணி கீழே ஒரு இடத்துல வச்சிட்டிங்க அப்படின்னா எப்போல்லாம் வந்து உங்களுக்கு சார்ஜ் கம்மியாகுது ஆட்டோமேட்டிக்காக அதுவே தேடிட்டு வந்து அது தானே சார்ஜ் ஆகிடும். ஸோ நம்ம சார்ஜ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் எப்போவுமே அது ஆனில் மட்டும் வச்சுக்கோங்க. குழந்தைங்க இருக்காங்கன்னா அந்த டைமில் எடுத்துகிட்டு எப்போ நீங்கள் யூஸ் பண்ணுங்களோ அப்போ மட்டும் ஆனில் வச்சுக்கோங்க. பேக்கில் இது வந்து 360 டிகிரிஸ்க்கு நமக்கு ரொட்டேட் பண்ணோம். இதுதான் வந்து நம்மளுக்கு சுற்றி 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 நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரஷஸ்க்கு வந்து வைக்கிறதுக்கான நாப்ஸ் கொடுத்துருக்காங்க. கலர் கோஆர்டினேஷன் இருக்குது. க்ரீன் நாபில் க்ரீன் கலர் ப்ரஷ் பண்ணும், ரெட் நாபில் ரெட் கலர் ப்ரஷ் பண்ணும். ஸோ ஃபிட் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ஒரு ப்ரஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. வீட்டில் கூடிய முடி, பெட்ஸ் வச்சுருக்கிற பெட்டோட முடி எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி அந்த முடியெல்லாம் எடுத்துரும். வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சுற்றி சுற்றி உங்களுக்கு வீடு ஃபுல்லாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கும். அண்ட் இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர். இந்த ஃபில்டர் மேலே வந்து எப்படி இதை க்ளீன் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றுறதுக்கான ப்ரொவிஷனும் இருக்குது. இந்த ஃபில்டர் ஓப்பன் பண்ணிட்டோன்னா இங்கே வந்து டஸ்ட் கலெக்ட் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம ஜஸ்ட் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த ஹெப்பா ஃபில்டர் நீங்கள் வாஷ் பண்ணக்கூடாது. ஸோ தண்ணி யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணக்கூடாது. ட்ரை ப்ரஷிங் தான் பண்ணணும், ட்ரை க்ளீனிங் தான் பண்ணணும். இதுக்குள்ளே டஸ்ட் கலெக்ட் ஆகிடும். இது பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தண்ணி ஊற்றி நீங்கள் மாப்பிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஆப் மூலமா இது ஒர்க் ஆகும் அப்படின்றதால நிறைய ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஆப்பில் பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம மாப் பண்ணுறதுக்கான கீழே அந்த செட்டப் வந்து அழகாக செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மாப்பிங்க்கு ரெடி ஆகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இந்த வேக்யூம் கிளீனரை செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சார்ஜிங் பிளேஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து தானே சார்ஜ் ஆகிடும் அப்படின்றதால கீழே ஒரு வசதியான இடமா பார்த்து நீங்கள் சார்ஜுக்கு வந்து எப்போவுமே ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது எப்போல்லாம் சார்ஜ் கம்மியாகுது ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக அந்த டாக் கிட்ட வந்து நின்றுடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பிளேஸை மட்டும் அடிக்கடிக்கு மாற்றாமல் பார்த்துக்குங்க. இப்போ வந்து நம்ம இதான் பவர் ஆன் பண்ணி ஆப் கூட கனெக்ட் பண்ணணும். ஸ்மார்ட் லைஃப் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் 2 வந்து பட்டனை இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து ஹோல்ட் பண்ணிங்கன்னா வைஃபை கூட கனெக்ட் ஆகும். ஸோ இந்த ரோபோட் வேக்யூம் கிளீனர் பார்த்திங்கன்னா வைஃபை மூலியமாக கனெக்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹாட்ஸ்பாட் மூலம் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்பில் கம்ப்ளீட்டாக எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வீடு ஃபுல்லாக ஸ்கேன் பண்ண மேப் ரெடி பண்ணிக்கும். அடுத்து வந்து நெக்ஸ்ட் டேலேருந்து அந்த மேப்புக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாகவே வந்து நீங்கள் அது கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். எந்த ரூம் க்ளீன் பண்ணணும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்படி எந்த ஷேப்பில் க்ளீன் பண்ணல முதல் கூட நீங்கள் அந்த ஆப்பில் வந்து நீங்கள் கண்ட்ரோல் எடுத்து நீங்கள் வந்து அதில் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ரொம்ப அழகாக எஃபிஷியண்ட்டாக க்ளீன் பண்ணுது. ஸோ நம்ம நினைப்போம் மிஷின்கள் வந்து சரியாக வேலை செய்யுமா அப்படின்ட்டு. பட் இது ரொம்ப அழகாக ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வேலை செய்யுது. இந்த ரோபோட் வேக்யூம் கிளீனர் நம்ம 2 விதமான கிளீனிங் வச்சுக்கலாம். ஒய் ஷேப் கிளீனிங்னு ஒன்று இருக்குது, அப்புறம் நார்மல் கிளீனிங் ஒன்று இருக்குது. ஒய் ஷேப் கிளீனிங்னா அது ஒய் ஷேப்பில் வந்து போய் க்ளீன் பண்ண உங்களுக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். சக்ஷன் பவர் ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். முன்னாடி அவ்வளோ தூசி இருக்குது, அழகாக அதுவே டிடெக்ட் பண்ணி அந்த தூசியெல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப அழகாக நம்ம க்ளீன் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி நம்ம தொடப்பம் போகிற இடத்துக்கும் இது போகும். அதாவது பார்த்திங்கன்னா சோஃபா அடியில், அதே மாதிரி டைனிங் டேபிள் அடியிலலாம் நீங்கள் அழகாக இதை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டவுட் வரும் இது எல்லா நுக்ஸ் அண்ட் கார்னர்ஸில் க்ளீன் பண்ணுமா அப்படின்னு. உங்களுக்கு வந்து நான் சொன்ன அந்த ஆப்பில் எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் இருக்குது. நீங்கள் அதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இங்கே கார்னர்ஸ்க்கு தனியாக க்ளீன் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாப்
அண்ட் ஸ்வீப் ரெண்டுமே இருக்குது, இல்லை வெறும் ஸ்வீப் மட்டும் பண்ணுறனாலும் இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம எல்லாமே அதில் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், டைனிங் டேபிள் உள்ளே போய் அழகாக நம்மளுக்கு கார்னர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுது. ஸோ உங்களுக்கும் இந்த சூப்பரான அகரோ பிராண்டோட இந்த ரோபோட் வேக்யூம் கிளீனர் வாங்கணும் அப்படின்னா இதோட பயங்கலிங்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செம்மையாக இருக்குது. ஸோ இதுவரை நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க வாங்கணுமா வேணாமா அப்படின்னா ஜஸ்ட் கோ ஃபார் இட். அவ்வளோ அழகாக அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யுது. ஸோ நீங்களே பார்க்குறீங்க இல்லையா? ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ அதையும் எனக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ணிக்கணும்னு பார்க்கலாம். கீழே கூட இந்த ப்ரஷ்ஷை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் நிறைய முடிகள்லாம் வந்து சேர்ந்துருக்கு பாருங்கள். உங்கள் வீட்டில் பெட் இருக்குன்னா கூட அந்த பெட்டோட முடி கூட அழகாக வந்து சக் பண்ணி எடுத்துரும். அதே மாதிரி கார்பெட்டில் ரொம்ப அழகாக க்ளீன் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி கீழே ஃபில்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள்ளே எவ்வளோ டஸ்ட்டை வந்து ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்கள். எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாப் பண்ணுறீங்கனாலும் அந்த மாப் பேடை வந்து ஜஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இப்போ சார்ஜ் கம்மியாகிடுச்சு பாருங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக அந்த டக் பாயிண்ட் பார்த்துட்டு போய் சார்ஜ் ஆகிடும். சூப்பராக இருக்குல்ல? சூப்பராக வந்து அங்கே சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நம்ம வந்து லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இன்றைக்கி ரொம்ப வந்து சிம்பிளான ஒரு மெனு தான். டொமேட்டோ பப்பு பண்ண போகிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கறி மாதிரி கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப பெருசாக ஒன்றும் கிடையாது. புதுசாக ஒரு டஸ்ட்பின் வாங்கியிருக்கோம். விவான் குட்டி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அது எப்படி காலைல ஓப்பன் பண்ணுறதுன்ட்டு. அதுக்குள்ளே ரேவந்த் வந்து தண்ணி காலி ஆயிடுச்சுன்னா அவனே கொண்டு வந்து கொடுத்துருவான். 2 பசங்களும் நல்ல டொமஸ்டிக் ஹெல்ப் வந்து பண்ணுறாங்க and சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக தேவை இல்லையா? ஸோ இன்றைக்கி நான் வந்து ரைஸ் குக்கரில் தாங்க வைக்க போகிறேன். என்னோடய குக்கர் சொன்னாலே பாலாயிடுச்சுன்ட்டு, அதனால் பார்த்திங்கன்னா ரைஸ் குக்கரில் நம்ம சாதம் வச்சிடலாம். சூப்பர் ஈஸியாக முடிஞ்சிடும் இதில் வேலை. அண்ட் டொமேட்டோ பப்புக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து மொத்தம் 5 தக்காளி எடுத்துக்கிறேன். தக்காளி நிறைய போட்டு நம்ம புளி சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்கெட் வந்து எனக்கு யூஎஸ்லேருந்து வந்தது. ஸோ நல்லாயிருக்கு. நம்மளுக்கு வந்து அந்த சிங்கில் வச்சு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. சோஷியல் மீடியா அப்படின்னால உங்களுக்கு வந்து டக்குன்னு ஞாபகம் வருது, நல்லதா கெட்டதா அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ஒரு விஷயம் இருக்குங்க, எந்த ஒரு கண்டுபிடிப்பும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயத்துக்காக கண்டுபிடிக்கிறாங்க. பட் அதை மிஸ்யூஸ் பண்ணுறது நம்மள சில பேர் மட்டும்தான் இல்லையா? அதே மாதிரி சோஷியல் மீடியா கூட பார்த்திங்கன்னா கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம வாழ்வாதாரமே மாற்றலாம். ஸோ அந்த அளவுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சோஷியல் மீடியாவில் இருக்குது. ஸோ இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி அவங்க பிஸ்னஸ் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. வீட்டில் சூப்பராக வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி அது மூலிமா வந்து அவங்க இன்னும் ஹையர் பொசிஷன்ஸ்க்கு போயிட்டுருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம ஏன் ஒரு விஷயத்தை எப்போவுமே கெட்டது மட்டும் பார்க்கணும், நல்லது நிறைய இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா எஸ், சோஷியல் மீடியாவில் பிளென்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நீங்கள் மேலே வர்றதுக்கு. பட் உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் எப்படி அதை வந்து நல்ல விதமாக யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோ பார்த்துட்டு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை பல பேர் வந்து பல வீடியோஸ் பார்க்குறோம். அதில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கும் அதில் வாய்ப்பு இருக்குது. சில வீடியோஸ் பார்த்து அதில் போய் கமெண்ட் பண்ணி ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதில் எது விரும்புவீங்க? ஒரு வீடியோ பார்க்குறீங்க, பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்த்துட்டு போகிறது நல்லதா, இல்லை மெனக்கெட்டு போய் அவங்கள அப்யூஸ் பண்ணி திட்டி கமெண்ட் பண்ணி ஒரு நெகட்டிவ் ஒரு ஹேட்டடை வந்து பரப்புறது நல்லதா, எதை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்குறாங்க. ஃப்ரீயாக டெய்லரிங் கற்றுக் கொடுக்குறாங்க, குக்கிங் இருக்குது, பேக்கிங் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வந்து யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் அதை மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டு உங்கள் பிஸ்னஸை கூட நீங்கள் வந்து ரன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்களே வந்து நான் சூப்பராக சமைப்பேங்க்கா, நான் நிறைய வந்து விதவிதமான வந்து ரெசிபீஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி போட்டுகிட்டே இருங்க. போட்டு ஃபஸ்ட்டு வீடியோ கண்டிப்பாக ஹிட் ஆகாதுங்க, போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ வந்து கன்சிஸ்டன்சி இஸ் எ கீ ஃபார் சக்ஸஸ் அப்படின்வாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்றது எட்டியதுன்னு பார்க்க முடியும். ஸோ அது போட்ட ஒரு வீடியோ 2 வீடியோ எங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 100 வீடியோ போட்டு கூட ஹிட் ஆகாத மக்கள் நிறைய பேர் இன்னும் போட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை வந்து விடாமல் அந்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். லைஃப்பில் நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் நம்ம ப்ரொஃபஷனாக மாறிடுச்சுன்னா அதை விட ஒரு அதிர்ஷ்டம் எதுவுமே கிடையாது, அதை விட ஒரு பிளெஸ்டான லைஃப் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி தான்
எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பில் நிறைய இருக்குது. அண்ட் நான் அதை என் ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ணுறப்போ எனக்கு ஒரு விதமான சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம், நம்மளுக்கு இண்டிபெண்ட்டாக பண்ணுறோம், யாரையும் சார்ந்து நம்ம இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். அதே மாதிரி தான் ஒரு பொண்ணுக்குமே தான் ஒரு பிடிச்ச விஷயத்தில் வந்து ஒரு ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணி அதில் ஏதோ ஒன்று சாதிக்கிறப்ப கண்டிப்பாக அந்த ஃபீல் கிடைக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு சோஷியல் மீடியாவை ரைட்டாக யூஸ் பண்ணி உங்களுக்கான ஒரு பாதையை தேடி போயிட்டே இருங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஓப்பனாக இருக்குது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்கன்னு பொறுத்து தான் நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து தானாக வந்து பில்ட் பண்ண முடியும். எனக்கு யூடியூப்பில் ரொம்ப பிடிச்ச ஒரு சேனல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தமிழ் யூடியூபர்னு பார்த்தீங்கன்னா பிம்பாம் லைஃப் ஸ்டைல். நீங்கள் பாருங்கள், அவங்களுக்கு எத்தனை பேர் ட்ரோல் பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க, இஷ்டத்துக்கு பேசுனாங்க. அவங்க எதுக்குமே உட்காந்து ரிப்ளைலாம் கொடுத்துட்டே இல்லை, எதுக்கும் உட்காந்து வந்து அவங்க ரியாக்ட் ஆகவே இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டே இருந்தாங்க. இப்போ தனியாக ஒரு சின்னதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த பிஸ்னஸ் அடுத்த லெவலில் கொண்டு போகிறாங்க. ஸோ ரைட்டாக ஒரு சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணிவிட்டு தன்னோட கெரியரை சூஸ் பண்ணுறதுல வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக இன்ஸ்பிரேஷனாக நிறைய பேருக்கு இருக்காங்க, அது எஸ்பெஷலி விமனுக்கு. ஸோ ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா உட்காந்து பதில் அடி கொடுத்துக்கிட்டு பதில் பேசிக்கிட்டு அதுக்கு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் தன்னோட பாதை என்ன அதை பார்த்து அழகாக வந்து பில்ட் பண்ணாங்க, அதை க்ரியேட் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் நோக்கி போயிட்டே இருக்காங்க. ஸோ எனக்கு அவங்கள பற்றி அவ்வளோவா தெரியாது, பட் நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா அவங்கள ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன்லாம் கண்டிப்பாக வந்து ஆஸ் அ உமனாக நான் வந்து பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. அந்த கட்ஸ், அதாவது நெகட்டிவிட்டி எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப நான் வந்து வியந்து பார்த்த ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி நம்ம சோஷியல் மீடியாவை கரெக்டாக சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் நம்மளுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பிஸ்னஸ், ஒரு தனியாக ஒரு கெரியர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதை பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணப்போ ரொம்ப பயந்தேங்க. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், பல விதமான மக்கள் பார்க்கக்கூடிய பிளாட்ஃபார்ம். நான் எப்படி இதை சர்வைவ் பண்ணுவேன் அப்படின்னு யோசித்தேன். ஃபஸ்ட்டு 2 வருஷம் என்னோடய முகத்தை காட்டாமல் வெறும் என் கையும் என்னோடய வாய்ஸ் மட்டும்தான் என்னோட அங்கீகாரமாக இருந்தது. அப்புறம் எனக்கே ஒரு சந்தேகம் வந்துச்சு, நம்ம ஏன் வந்து ஃபேஸ் காட்டி போடக்கூடாது, அதில் என்ன இருக்க போகுது, நம்ம என்ன வந்து தப்பு பண்ணிட்டோம், குண்டாக இருக்கிறதுனால வந்து எவ்வளோ ஷையாக ஃபீல் பண்ணணுமா, இது வந்து உலகமாக குத்தமா, சரி ஓகே இதையே நம்ம வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை எடுத்து நம்ம சேனலில் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோ என்னோடய ஃபேஸை காமிச்சு ஒரு க்ளீனிங் வ்ளாக் போட்டிருப்பேன். அதை போட்ட 2 நாள்லேயே 6 lakh வியூஸ் போச்சு. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ஃபீட்பேக், பாசிட்டிவ் ஃபீட்பேக், ஒரு நல்ல அங்கீகாரம் கிடச்சிது. பிரேக் யுவர் ஃபியர்ஸ் அப்படின்வாங்க. எப்போ நம்மளோட அந்த கூச்சத்தையும் நம்ம தயங்குற ஒரு விஷயத்தையும் வந்து பிரேக் பண்ணி நம்ம வந்து துணிஞ்சு பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளோட லைஃப்போட சக்ஸஸை வந்து நம்ம ரீச் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன மாதிரி பல பேர் ஐயோ நம்ம குண்டாக இருக்கோமே, ஐயோ நம்ம இப்படி இருக்கோமே, ஐயோ நம்ம அப்படி இருக்கோமே, என்னென்ன சொல்லுவாங்க, கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க நினச்சி நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அதுக்கு வந்து ஃபுல் ஸ்டாப் வைங்க. நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளை பிடிக்காதவங்க நம்மளை ஏதாவது சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. இதுக்காக பயந்து நம்மளோட முயற்சியை வந்து நம்ம தடை பண்ணவே கூடாது. ஸோ உங்களுக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண ஆசையாக இருக்கா, தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்து விளாகை போடுங்க, நீங்கள் பண்ணுற சமையலை போடுங்க, இல்லை உங்கள் லைஃப் ஸ்டைலை காட்டுங்க. என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள்? இந்த உலகத்தில் கடவுள் கொடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எதையும் மாற்ற முடியாது. நம்மளோட உடம்பு ஒன்று தான், சாப்பிட்டு தான் குண்டாகணும் கிடையாது. பல பேருக்கு பல விதமான ஹெல்த் ரீசன்ஸும் இருக்குது. ஸோ குண்டாக இருக்காங்க, கருப்பாக இருக்காங்க, வெள்ளையாக இருக்காங்க, யாரெல்லாம் உங்களுக்கு கிண்டல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கடைசியாக அதே தான் வேலை, வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டாங்க. பட் நான் அப்படி கிடையாது. நம்மளுக்கு நிறைய கோல்ஸ் இருக்குது, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய ஒர்க் பண்ணுறோம், நிறைய வந்து நம்ம வந்து சாதிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அப்படின்றப்போ துணிஞ்சு சில விஷயங்கள் பண்ணுங்கள். எதுக்கும் வந்து பயப்பட்டு தயங்கி எதுக்கும் வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் அக்கா இது எனக்கு ப்ரொஃபஷனாக நான் சூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், இந்த யூடியூப்பில் நான் வரணும்னு ஆசைப்பட்றீங்களா, தாராளமாக ஒரு ஃபோன் இருக்கா, எடுத்து விளாக் எடுக்க ஆரம்பிங்க. அழகாக தம்ப்நெயில் வச்சு போடுங்க. கண்டிப்பாக 2 வீடியோ போகாது, 3 வீடியோ போகாது, 10வது வீடியோ போக ஆரம்பிக்கும். ஷார்ட்ஸை போடுங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு கையில் தான் இருக்குது. எதுக்கும் தயங்காதீங்க. கடவுள் கொடுத்தது எல்லாமே அழகு தான். நீங்களும் அழகு தான், நானும் அழகு தான். நிறைய விஷயம் பேசிட்டேன்ல. ஸோ இப்போ கொஞ்சம் சமையல் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டேன். கத்திரிக்காய் வந்து ரொம்ப சிம்பிளாக வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி அப்புறம் கத்திரிக்காய் போட்டு வதக்கி சாம்பார் தூள் போட்டு இறக்கியாச்சு. என் டொமேட்டோ பப்புக்கு இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கடுகு, கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம், சீரகம், அப்புறம் நல்லா இடித்த பூண்டு, கருவேப்பிலை, எனக்கு ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு வந்து பெருங்காயம் போட்டு இதில் சாம்பார் பொடி 2 ஸ்பூனுக்கு சாம்பார் பொடி போட்டு நல்லா வந்து கருகாமல் வறுத்து எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ வந்து பருப்பு நல்லா வந்து வெந்திருக்கும், அதை நல்லா கடைஞ்சிட்டு அதை இதில் கொட்டிட்டு உப்பு போட்டு நல்லா சூடு பண்ணோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து டொமேட்டோ பப்பு ரெடி ஆகிடும். இருக்கிறதே ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்னா டொமேட்டோ பப்பு. எல்லாத்தையும் 1 pot ரெசிபி மாதிரி போட்டு வேக வச்சு அழகாக தாளித்து கொட்ட வேண்டியது தான். ஸோ என்றைக்கெலாம் எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும் அன்றைக்கி நான் கண்டிப்பாக இந்த டிஷ் தான் பண்ணுவேன். ஒரு கம்ஃபர்ட்டான ஃபுட்டுன்னு சொல்லலாம். நம்மள பல பேருக்கு பல விதமான கம்ஃபர்ட் ஃபுட்ஸ் இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட் ஃபுட், ஸோ எல்லாருக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட். அண்ட் இது நைட்டுக்கு சாம்பாராகவும் வச்சுக்கலாம், தோசை இட்லிக்கு அப்படின்றப்போ இந்த டொமேட்டோ பப்பு வச்சுறது தான். ஸோ உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். 1 ஸ்பூன் நெய் மட்டும் கடைசியாக ஆட் பண்ணோம் அப்படின்னா பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சிம்பிளாக ஈஸியாக முடிச்சிடலாம்.
சாம்பார் பண்ணாலும் இது மாதிரி தால் பண்ணாலும் கடைசியாக இறக்குறது மாதிரி ஒரு ஸ்பூன் நெய் வந்து போட்டுட்டு மூடி போட்டு இறக்கிட்டிங்கன்னா கம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிங் போர்டு வுட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை க்ளீனிங்க்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய அந்த வாஷிங் லிக்விட் வந்து நல்லா அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஸ்க்ரப்பரில் நல்லா இது மாதிரி வந்து தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா அது மேலே இருக்கக்கூடிய அழுக்கு பிசு அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு உப்பு போடுறதுனால கிருமியெல்லாம் கூட போய் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சாப்பிங் போர்டு. அண்ட் நீங்கள் லெமன் அண்ட் உப்பு ரெண்டும் சேர்த்து தேய்ச்சா கூட நம்மளுக்கு இந்த வுட் சாப்பிங் போர்டு நல்லா வந்து டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக ஆகிடும். அதாவது பார்த்திங்கன்னா அது மேலே ஜெர்ம்ஸ்லாம் போய் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும். ஸோ மறக்காமல் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஹெல்ப்புக்கு அக்கா வரமாட்டாங்க. அதனால நம்ம தான் கடை எல்லா வேலையும் செய்யணுன்றதால சமைச்சு முடிச்சு கையோடவே பார்த்திங்கன்னா எல்லா பாத்திரமும் தேய்ச்சி முடிச்சுட்டு வீடும் வந்து நம்ம ரோபோட் வேக்யூம் கிளீனர் வச்சு க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ எல்லா வேலையும் பக்கா முடிச்சாச்சு. ஈவினிங் செம்ம ஹாப்பியாக ஜாலியாக படம் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் பாத்திரத்தை மாற்றி வச்சிடலாம். அடுத்தது என்னென்னா சண்டே டைமில் இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டோம் அப்படின்னா ஒரு 6 மணி போல் உட்காந்து படம் பார்த்துட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல. வெளியில் போகிறத விட வீட்டுக்குள்ளே இருக்கிறது பீயிங் அட் ஹோம் இஸ் ஹெவன் அப்படின்வாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே இருந்துட்டு அழகாக நம்ம பிடிச்ச விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ அதை விட ஒரு அழகான ஃபீல் எதுவுமே கிடையாது. ஸோ அவ்வளோதான், லஞ்ச் ப்ரிப்பேர் ஆயாச்சு. அண்ட் கம்மன்னு வந்து நம்மளுக்கு பப்பும் ரெடி ஆகிடுச்சு, நல்லா புலப்புலம் சாதமும் வெந்துருச்சு. எல்லாத்தையும் எடுத்து இந்த இடத்துல வச்சுட்டு ஃபுல்லாக வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னை கேலி கிண்டல் பண்ண நிறைய பேர் வந்து இப்போ சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ரீச் ஆனதுக்கப்புறம் அவங்களோட பிஹேவியரே வேறு மாதிரி இருக்குது. எனக்கு அவங்க கூட பேசி சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குதுங்க. நம்மளை வந்து கஷ்டப்படுற டைமில் வந்து உதாசீனப்படுத்துகிற மக்கள் வந்து நல்லா இருக்கிறப்போ வந்து ஒட்டிக்கிறது எனக்கு சுத்தமாக உடன்பாடும் கிடையாது. அதை நான் என்கரேஜ் பண்ணவும் மாட்டேன். நீ அங்கே இருக்கியே அங்கேயே தயவுசெய்து கிட்ட வந்துடாது அப்படின்ற மாதிரி தான் என்னோட அந்த பிஹேவியரே இருக்கும். இது நான் என்றைக்குமே ரெக்ரெட் பண்ணதே கிடையாது. ஏன்னா நம்ம கஷ்டத்தில் நம்ம கூட யார் இருக்காங்க அவங்க தான் உண்மையான நண்பர்கள், உண்மையான மனிதர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கஷ்டத்தில் நம்ம வந்து ஏளனமாக பேசி உதாசனப்படுத்திட்டு நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றப்போ வந்து ஒட்டிக்கிறது வந்து ஒரு உண்மையான ஒரு மனிதனோட பிஹேவியரே கிடையாது. ஸோ அந்த மாதிரி யாராவது உங்கள்கிட்ட வந்து பிஹேவ் பண்ணாலும் தயவு செஞ்சு சொல்கிறேன், அவங்க தே ஆர் நாட் ரியல் பீப்புள், எல்லாமே ஃபேக்கான பீப்புள் தான். ஸோ அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு உங்கள் வேலையை மட்டும் அழகாக பாருங்கள். என்ன இந்த அக்கா பார்த்தாலும் வந்து இப்படியே சொல்கிறாங்கன்னா இதுதான் உண்மை, இதுதான் வந்து நடந்துகிட்ருக்கு. நிறைய மக்கள் வந்து பாவம் நல்லவங்களாக இருந்து ஏமாந்துடுறீங்க, ஏமாறாதீங்க. ஸோ ரொம்ப வந்து ப்ரில்லியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இவங்களெல்லாம் தள்ளி வச்சுட்டு உங்கள் வேலையை உங்கள் பொழப்பை நல்லா பாருங்கள். நம்ம பொழப்பு தான் நமக்கு சோறு போடுது அப்படி தானே. ஸோ இவங்களாம் ஜஸ்ட் வந்து அப்படி வந்துட்டு அப்படி போயிடுவாங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு. எங்கேயுமே எப்பவுமே டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அதெல்லாம் நம்மளோட ஒரே ஒரு தாட்டாக இருக்கும். ஸோ நான் அதெல்லாம் என்னோடய சர்க்கிள் தாண்டி எங்கேயுமே நான் வந்து திரும்பி கூட பார்க்கறது கிடையாது. போதும்டா சாமி அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு, சமையலை முடிச்சாச்சு. என்னோடய ஆஃப்டர்நூன் ரொட்டீன் சூப்பராக முடிஞ்சிருச்சு. காயில் அதை பற்றி வெள்ளரிக்காய் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட வந்து நம்ம கொஞ்சம் சாலட் மாதிரி எடுத்து சாப்பிட்லாம். ஸோ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அண்ட் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நல்லா சூப்பராக ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடித்தா சூப்பராக இருக்கும்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் அது கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். அதே மாதிரி மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோன்னு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பாய்.